தேனி மக்களவை போடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொட்டிபுரம் புதுக்கோட்டை இந்திரா காலனியை சேர்ந்த அருந்ததி இனத்தை சேர்ந்த 650க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தங்கள் பகுதிகளில் அடிப்படை வசதிகள் செய்து தராத நிலையில் தேர்தலை புறக்கணித்து அரசியல் கட்சியினருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள பொட்டிபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட புதுக்கோட்டை என்ன பகுதியில் இந்திரா காலனி உள்ளது. அந்த காலனியில் சுமார் 650க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். கடந்த முறை தேர்தல் நடைபெற்ற போது தேனி மக்களவை உறுப்பினர் OB ரவீந்திரநாத் இந்த பகுதியை தத்தெடுத்திருந்தார். மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை இப்பகுதிகளுக்கு செய்வதாக கூறி தற்போது வரை சாக்கடை வசதி, குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏதும் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டி அப்போது மக்கள் முற்றிலும் தேர்தலை புறக்கணித்து உள்ளனர். அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தராத அரசியல் கட்சியினருக்கு எதிராகவும் பொதுமக்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். அடிப்படை வசதிகள் கேட்டு பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை அலுவலர்களோ தங்களை நேரில் சந்திக்காத நிலையில் காவல்துறையினர் மட்டும் அவ்வப்போது எங்களை சமாதானப்படுத்தி அனுப்புவதாகவும் குற்றம் சாட்டி தற்போது நடைபெறும் தேனி மக்களவைத் தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உயர் அதிகாரிகள் தங்களை சந்தித்து தங்களுடைய குறைகளை நிறைவேற்ற உறுதியளிக்கும் வரை இந்த ஆர்ப்பாட்டமானது தொடரும் என்றும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. என் பேர் சரவணன், புதுக்கோட்டை, பொட்டிபுரம் பஞ்சாயத்து, தேனி மாவட்டம். இன்றைக்கி நடைபெற்று கொண்டு இருக்கிற 2024 மக்களவைத் தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கே அடிப்படை வசதிகள் எதுவுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. அதை நாங்கள் கண்டித்து இன்றைக்கி தேர்தல் புறக்கணிக்கிறதுல நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். இது சம்மந்தமாக தேர்தல் அதிகாரிகள் யாரும் எங்களை பார்க்கல, மாவட்ட ஆட்சியர் பார்க்கல, தேர்தல் RDO யாரும் பார்க்கல. பார்த்ததெல்லாம் காவல்துறை மட்டும் எங்களை பார்த்துருக்காங்க. அவங்க எங்களை ஓட்டு போடுறதுக்கு சமரசம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பார்க்குறாங்களே, எங்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடல. அதனால் நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். உயர்மட்ட அதிகாரிகள் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை விட்டு கைவிடுறதா இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம்.